வணக்கம் நேயர்களே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 17ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு பொது பலன்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தசாபுத்தி பலன்கள் வரும். அந்த தசாபுத்தி பலன்கள் வந்து உங்களுடைய நடக்கிற தசாபுத்தி மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷ ராசிக்கு எப்படி இருக்குங்க தான் பார்க்க போகிறோம். மேஷ ராசி வந்து ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும். அதுவும் மட்டும் 1-8ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு ராசியிலே வந்து ஆட்சியாக இருக்கிறது வந்து நல்ல விஷயம் தான். இருந்தாலும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இருக்கும். ஏன்னா வந்து தேவையில்லாத ஒரு விஷயங்களை மண்டையில் போட்டு குழப்பிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். பெண்கள் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் எமோஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் கணவன் மனைவிகளோட சின்ன ஒரு எமோஷன் வந்து போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குங்க. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அது 3ஆம் இடத்துல வந்து அந்த சுக்கிரங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு சந்தேகங்களால் ஒரு மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். 2ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 3 இருக்குது. என்றைக்குமே 2ஆம் அதிபதி 3 இருந்தாலே வந்து சின்ன விஷயங்கள் வந்து கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கும். நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தை வந்து மனசில் போட்டு உழப்பிக்கிறது, நம்ம ஃபோனை வந்து ட்ராக் பண்ணுவாங்க, சில பேர் வந்து நமக்கு தெரியாமல் வந்து வேவு பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஸோ அதே வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் தேதி ஆட்சியோடு அதுவும் வந்து புதன் இருக்கும். சுக்கிரன் புதன் ஒன்றா அந்த ரொம்ப கலகலப்பாகவும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் மிருகசீஷம் செவ்வாயோட சாரத்தில் இருக்கும், நல்ல லாபங்களை கொடுக்கும். இளையசவருக்கு வந்து ஒரு பெரிய லாபங்களையும், மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்தங்கள் மூலியமாக பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இருந்தாலும் என்னென்னா கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ஏன்னா வந்து அந்த 3-8 போது தேவையில்லாத ஒரு கம்யூனிகேஷன் கேப், யாரோ ஒருத்தங்க ஏதோ சொல்லிட்டு ஒரு மன உளைச்சலையும் ஒரு டென்ஷனையும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். 4ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 4ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள், ஸோ நல்ல ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு புதன் வியாழனை மட்டும் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதி சூரியன். 5ஆம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 3 இருக்கும்போது நல்ல விஷயங்கள் 5 3 5க்கு 11 குழந்தைகளோட வளர்ச்சி வந்து ரொம்ப வெற்றிகரமாகவும் சிறப்பாகவும் அமைவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த ஆன்மீக பயணங்கள் சில பேர் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு. ஸோ கொஞ்சம் கோயில் குளத்துக்கெலாம் போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். குலதெய்வ வழிபாடு இந்த மாதிரி விஷயங்களை சில பேர் ஈடுபடுவாங்க. குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். 6ஆம் அதிபதியான புதன் வந்து 3 இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள், கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அந்த சேஞ்சஸ்லாம் வந்து இருக்கும். சில பேருக்கு வந்து ஒரு செஷன் விட்டு செஷன் போகிறது, இல்லை வேறு கம்பெனி மூவ் ஆகலாம்ன்ற நினைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ மற்றபடி வந்து ஒன்று பெரிய விஷயம் இல்லை. மற்றபடி 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 3 இருக்கும்போது நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நிறைய தொடர்புகள் நிறைய பேர் மேலே வந்து சின்னதாக ஒரு சபலங்கள், ஒரு டென்ஷன், ஒரு மாதிரி ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். மற்றபடி திருமணம் சார்ந்த விஷயங்கள் வந்து ரொம்ப சிறப்பாகவும் நல்லாவும் இருக்கும். பட் தேவையில்லாத ஒரு விஷயங்கள் வந்து ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து சின்ன சந்தேகங்கள் வரும். அந்த சந்தேகங்களை மட்டும் கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அந்த 3 எழும்போது அது காம திரிகோணத்தில் வரும்போது தேவையில்லாத சந்தேகங்கள், தேவையில்லாத விஷயங்கள் வந்து மனசில் போட்டு வளர்த்திக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதி செவ்வாய் வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கவனங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் நம்மளை தேடி வந்து தேவையில்லாத மனசை வந்து நம்ம போட்டு வளர்ப்புற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அது தேவையில்லாத ஒரு விஷயமா, அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு நிறைய கற்பனைகளால் நம்ம வந்து நிறைய பிரச்சனைகளை மண்டையில் போட்டுப்போம். ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். 9ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு 2 இருக்கும்போது நல்ல ஒரு பிரயாணங்கள் மூலியமாக ரொம்ப சிறப்பாக வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பெரிய வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. 10ஆம் அதிபதி 11 இருந்தது குருடைய சாரத்தில் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ தொழில் நல்ல முன்னேற்றங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 12ஆம் அதிபதி குரு வந்து உங்களுக்கு 2 இருக்கும்போது நிறைய மறைமுக வருமானங்கள், கொஞ்சம் பிரயாணங்கள் மூலியமாக நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும், குடும்பத்திற்காக கொஞ்சம் வந்து மெனக்கட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ணுவீங்க, அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்க ஒரு அபரிதமான ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கும் தான் பார்க்க போகிறோம். ஸோ தசாபுத்தி பலன்களில் வந்து மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் உங்களுக்கு 3 செவ்வாயோட சாரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்போது நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 8லேயே உட்காரும்போது அந்த கம்யூனிகேஷன்ஸ்,
ஆன்லைன் வியாபாரம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். இளைய சகோதரோட ஒரு வளர்ச்சிலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகளோட வளர்ச்சியும் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்களும் நிறைய சந்தேகங்கள் வந்து உங்கள் மனதை வாட்டுவதற்கான வாய்ப்பு. ரொம்ப கவனமாக இருக்கணும். மேஷ லக்னமாக இருந்த சந்திர தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து புதன் வியாழன் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் எந்தவித ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அது ஏன்னா ஒரு சந்திரன் வந்து அஷ்டமத்தில் போகும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த நடக்கும். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசியிலே இருக்கும்போது அது உச்சமாக இருக்கும்போது நல்ல ஒரு மூல திரிகோண வீடு அது. ஸோ மூல திரிகோணம் ஆட்சியாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த 8ஆம் அதிபதியாக வரும்போது தேவையில்லாத ஒரு மன சஞ்சலங்கள், கணவன் மனைவிக்கிட்ட தேவையில்லாத ஒரு விஷயத்தை போட்டு உழப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய சாரத்தில் செவ்வாய் போகும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மேஷ லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி ராகு வந்து 12 புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், சிறு தூர பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் பிரயாணங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து மிருகசீஷம் செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது 3 8 தேவையில்லாத பிரயாணங்கள் வந்து ஒரு மன உளைச்சலையும் டென்ஷனையும் கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி குரு வந்து 2 சூரியனுடைய சாரமும் ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குழந்தைகளோட வளர்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கும். சனி வந்து பார்த்திங்கன்னா 11 குருடைய சாதம் 2 11 பெரிய வருமானங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் வந்து இந்த சனி குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கும் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பான வளர்ச்சி கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அப்புறம் மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி புதன் வந்து ஆட்சி பலத்தோடு வந்து உங்களுக்கு வந்து செவ்வாயோட சாலத்தில் இருக்கும்போது கொஞ்சம் தேவையில்லாத மன உளைச்சல்கள், வேலையில் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நினச்சி ஒரு புலம்புற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டேன் போதும். மற்றபடி எல்லாமே சிரமம். அந்த கடன் கொடுக்கல் வாங்கலும் சில பேருக்கு வந்து மன உளைச்சலை ஏற்படுத்தலாம். ஸோ ஒரு நல்ல மெடிடேஷன், நரசிம்மர் வழிபாடு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் அந்த ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ மேஷ லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்தரம் நடக்கும். கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்களை கொடுத்தாலும் கரெக்டாக வந்து இந்த புதன் வியாழன் கிழமைகளில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வரும். ஸோ அதனால் வந்து அது கொஞ்சம் கவனமாக தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயம் அந்த டைமில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மேஷ லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி சுக்கிரன் வந்து 3 இருக்கும்போது 3 7 காமத்திரிகோணம் சொல்லுவோம். ஸோ அதனால் காமம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத ஒரு வம்பு வழக்கில் மாற்றுவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்களில் மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க. ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு வருமானம், நல்ல ஒரு விஷயங்கள், நல்ல ஒரு மாற்றங்கள்லாம் வரணும். பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க. மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசி அதிபதி சுக்கிரன் 2 இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்கிறார். ஸோ 2 அதுவும் சுக்கிரனுடைய செவ்வாயோட சாரத்தில் போகும்போது குடும்பத்திற்கான ஒரு சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்திற்காக கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கான திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காக செலவு பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்கும். கொஞ்சம் அலைச்சல்கள் மேற்கொள்வதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6 போகும்போது வேலை சம்பந்தமான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல மாற்றங்கள் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. கொஞ்சம் வெள்ளி சனி மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி சூரியன் வந்து 2 இருக்கும்போது பூமி சம்பந்தமான விஷயங்கள், தாயார் சம்பந்தமான விஷயம், நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல ஏற்றங்கள், நல்ல விஷயங்கள். சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்திற்காக கொஞ்சம் விரயங்கள் பண்ணி கொஞ்சம் பராமரிப்பு வேலைகள், வீடு சம்பந்தமான விஷயங்களோ இந்த மாதிரி விஷயத்துக்காக பராமரிப்பு வேலைகள் செய்கிறது, வண்டி வாகனங்களுக்கான ஒரு சர்வீஸ் இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி புதன் வந்து 2 இருக்கும்போது ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பான பலன்கள் இருக்கும். ஸோ ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களுக்காக ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான். குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 2 வேலை சம்பந்தமான விஷயம், நல்ல ஏற்றங்கள், நல்ல மாற்றங்களும் இருந்தாலும் தேவையில்லாத ஒரு மன உளைச்சல்கள், ஒரு அலைச்சல்கள் இருக்கும் வேலையில். காரணம் என்னென்னா அது சுக்கிரன் செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் வந்து ஒரு 3-4 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத அலைச்சல்கள், ஒரு மன உளைச்சல் ஏற்படும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய் 12 இருக்கும்போது கொஞ்சம் அது ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷனையோ கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். ஏன்னா வந்து அது 7 சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தும். புதிய வரவுகள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 8ஆம் அதிபதியான குரு. ஸோ 8ஆம் அதிபதியான குரு வந்து ராசியிலே இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை நம்மளை ஏற்படுத்தும். நண்பர்கள் வாயிலாக ஒரு பேராசை தூண்டப்பட்டு அதனால் வந்து நம்ம ஏதாச்சும் ஏடாவோட மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். 9ஆம் அதிபதி 10 இருக்கும்போது சனி 9ஆம் அதிபதி 10 அது வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் அந்த தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் பெரிய வாய்ப்புகள் வர மாதிரி இருந்தாலும் ரிஸ்க் ஃபேக்ட் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துட்டு செய்யுங்க. ஏன்னா வந்து சனி குருடைய சாரத்தில் அதுவும் அஷ்டமாதிபதினும் போது பெரிய லாபங்களை கொடுத்து நம்ம கவுத்து விடுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ஆம் அதிபதியாக குரு இருந்து அவரும் வந்து குரு சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது
வீடு சம்மந்தமான விஷயங்கள், சொத்து சம்மந்தமான விஷயங்கள், தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க. ஸோ என்னை பொறுத்தவரை என்ன தெரியுங்களா, இந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை ரொம்ப அவசியம். இதுவரை பார்த்தது வந்து நீங்கள் வந்து பொது பலன்கள் பார்த்தீங்க. ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரிஷப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த மாதிரி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், வீடு, சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த மாதிரி சந்திர தசாபுத்தி வந்து பார்த்திங்கன்னா வேலை இல்லாத வேலை கிடைப்பது, நல்ல ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வியாழன் வெள்ளியில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் அந்த அந்த சந்திரன் வந்து சந்திராஷ்டமத்தில் போகும்போது கொஞ்சம் சின்ன மன ஒரு எழுச்சிகளையோ ஒரு போராட்டங்களோ ஏற்படும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க. ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் தசாபதி வந்து செவ்வாய் வந்து 12ல் இருந்து அது ஏன் சுப நிகழ்ச்சிகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசாபதி ராகு வந்து 12ல் இருந்து அது புதனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும், 2ல் உள்ள புதன் வந்து நல்ல ஒரு ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுத்துரும். குழந்தைகளோட வளர்ச்சியும் ரொம்ப சிறப்பாக, குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கேதுங்கிறது பார்த்திங்கன்னா 5ல் இருக்கும்போது கொஞ்சம் அந்த ஒரு பூர்வீக சம்பந்தமான நாகதோஷங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால் இப்போ வந்து அந்த சிறப்பு தோஷங்களை விளக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குலதெய்வத்தை பூஜை பண்ணுறதுனால நல்ல பலன்களை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ ரிஷப லக்னமாக இருந்து குரு தசாபத்தியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருந்து சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 8ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து தாயார் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் வந்து முரண்பாடுகள் வரலாம். கொஞ்சம் வந்து தாயாருக்கும் உடல் நலம் சம்பந்தமாக கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுத்துவதற்கான கொஞ்சம் பார்த்தோன்னா வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப உஷாராக இருக்கணும். ரிஷப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருந்து அது குருடைய சாரத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய ஒரு பணம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஏற்படுத்துகிற மாதிரி போனால் நம்மளை வந்து நடைமுறையில் வந்து சிக்கலில் மாட்டுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரிஷப லக்னமாக இருந்து கேது சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது நல்ல லாபம், நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். வேலையில் வந்து நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான இப்போ நல்லா இருக்குது. ஸோ கொஞ்சம் அலைச்சல்களை வந்து தவிர்க்க முடியாதுங்க. ஸோ இதுதான். ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இவ்வளோ ரொம்ப சிறப்பாக இருக்கும். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள், வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும். மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்களை தருவதற்கான வாய்ப்பாக இருக்கும். செவ்வாயோட சாரத்தில் வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 2ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி, ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் ஈடுபாடு, கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்புகள் அமைவதற்கான வாய்ப்பு, வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் திருமணம் சார்ந்த விஷயங்களில் வந்து உங்களுக்கு ஏற்படுத்துகிற விஷயங்கள்லாம் வந்து ஒரு சுபமாக வந்து வாரத்தின் இறுதியில் முடிவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 8ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து தந்தைக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் மன போராட்டங்கள் இருக்கலாம். வெளிநாட்டில் வெளி மாநிலங்களில் இருக்கணும் சின்னதாக ஒரு மன உளைச்சல் போடுவதற்கு வந்து அவர் கொஞ்சம் என்னமோ ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துருங்க. காரணம் என்னென்னா வந்து அந்த சனி வந்து 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துரும். அதுவும் குருவுடைய சாரத்தில் தூக்கம் வராது. ஸோ என்னடா அது என்ன பண்ண போகிறோம் இப்படி இருக்கோமே அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயம் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். ஸோ அலைச்சல்களில் வந்து நிறைய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்காக வந்து போராடுவீங்க. ஸோ நிறைய மாற்றங்கள் தொழில் ரீதியான விஷயங்களிலும் நல்ல லாபத்துக்காக ஒரு நிறைய மாற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பொது பலன்கள். ஸோ இப்போ பார்க்க போகிறது பார்த்தா தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரிஷப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருந்து அது 3ஆம் அதிபதியாக இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. கொஞ்சம் வந்து அந்த சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன்கள் இருக்கும். ஸோ கொஞ்சம் கடன் சம்பந்தமான விஷயங்கள், வேலை சம்பந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் அலைச்சல் இருப்பதற்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மிதுன லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முதல்ல வந்து 5ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். நல்ல ஒரு குலதெய்வ வழிபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். வேலை வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான சுப நிகழ்ச்சிக்கான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மிதுன லக்னமாக வந்து செவ்வாய் தசாபத்தி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்களை அள்ளி தருவதற்கான வேலை சம்பந்தமான விஷயம், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் அடுத்த கட்டத்தில் மூவாத்துக்கான வாய்ப்புலாம் இருக்குது. வேலை இல்லாத வேலை தேடி வந்து உங்களை வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் அதை வந்து பயன்படுத்திக்கிங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் மிதுன லக்னமாக வந்து ராகு தசாபதி ராகு வந்து 10ல் இருந்து உங்களுக்கு வந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் கிடைச்சாலும் வந்து கொஞ்சம் வந்து ஒரு மன உளைச்சலை கொடுத்துரும். புத்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஐயோ ஏதோ ஒரு நடக்க போதோன்ற ஒரு பயம் இருக்கணும். ஸோ அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கு மிதுன லக்னமாக இருந்து குரு தசாபதி அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து
12 இருக்கிறது. ஸோ 12 இருக்கிற குரு வந்து சின்ன சின்ன விரயங்களை கொடுத்துருவார். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். புதிய முயற்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செலவினங்கள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள், சுப நிகழ்ச்சிக்காக சில பேர் வந்து செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மிதுன லக்னமாக வந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி. அவர் வந்து 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது தந்தைக்கும் உங்களுக்கு நிறைய கருத்து வேறுபாடு, வெளிநாட்டில் இருக்கும்போது சின்னதாக ஒரு மன உளைச்சலையும், என்னடா அது இப்படி இருக்கிறோமேங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கணும், வெளி மாநிலங்களில் இருக்கணும், அந்த ஒரு உணர்ச்சியை கொடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா ராசியிலே இருக்கும்போது தாயார் சம்பந்தமான விஷயங்கள் வந்து ஒரு அட்வான்டேஜாக நமக்கு வந்து அந்யுன்யமாக வரும். ஸோ சப்போஸ் தாயார் வந்து உங்களுக்கு பிரிஞ்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு தேடி வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம் தாங்க. சில பேருக்கு வந்து வீடு மனைகள் வாங்குவதற்கான யோகங்கள், கொஞ்சம் லோன் போட்டு வந்து ஒரு வீடோ இல்லை வண்டி வாகனங்களோ வாங்குவதற்கான யோகங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மிதுன லக்னமாக இருந்து ஏன்னா வந்து அந்த யோகத்துக்கான விஷயங்கள் வந்து அற்புதமாக செய்யுதுங்க. ஸோ ஏன்னா புதன் வரும்போது மிதுன லக்னமாக வந்து கேது தசாபதி, கேது வந்து 4ல் இருக்கும்போது சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய புதிய ஒரு பழைய வண்டியை வாங்கலாமா, இல்லாட்டி வந்து வீடு சம்மந்தமான விஷயங்கள் கடன் வாங்கலாமாங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும். ஸோ வேறு ஏதாச்சும் சொத்துக்கள் கடன்களாக வாங்கலாமாங்கிற எண்ணங்களையும் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து அது அமைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மிதுன லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி சுக்கிரன் வந்து உங்களோட ராசியிலே இருக்கும்போது வேலை இல்லாத வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நல்ல வளர்ச்சியும் நல்ல ஏற்றங்களும் கடன் கேட்ட இடத்த கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக. கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசி அதிபதி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்க. ஸோ 4ல் இருக்கும்போது நல்ல விஷயங்களை கொண்டு வந்துடுவார். அதுக்கப்புறம் 5க்கு போகும்போதும் நல்ல ஒரு விஷயங்கள் வேலை சம்பந்தமான விஷயங்களும் நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இந்த விஷயங்களை வந்து உங்களது ராசி அதிபதி வந்து 2 நாளைக்கு ஒரு அடி வந்து அப்படி மாறிக்கிட்டே இருக்கனால ஒன்றும் பெரிய மாற்றம் எந்த பிரச்சனையும் ஒரு 2 நாளில் சரியாயிடும். ஸோ அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ். அதே மாதிரி வந்து 2ஆம் அதிபதி. ஸோ 2ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது குடும்பத்திற்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நிறைய வரும். ஸோ அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் கொஞ்சம் செலவு பண்ணி கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அது ஒரு விஷயங்கள். 3ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு, புதிய வாய்ப்புகள், புதிய ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்காக வந்து நம்ம வந்து ஒரு நிறைய உழைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குங்க. ஸோ 4ஆம் அதிபதி 12ல். ஸோ 4ஆம் அதிபதி 12 வீடு பராமரிப்பு வேலைகள், வண்டி வாகனங்கள், செலவுகள் இதெல்லாம் வந்து சின்னதாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு. பட் அது செவ்வாயுடைய சாரத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் வரும்போது கொஞ்சம் இந்த பிரயாணங்கள், ஸோ நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வது, குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களுக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 10ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்போது 10ல் வந்து இப்போ செவ்வாய் வந்து 5-10 கொஞ்சம் தொழிலில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா வந்து அதனால் வந்து இது நட்சத்திர சாரம் 12ல் சம்மந்தப்படும் போது ஏதோ ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து மாட்டிக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். குழந்தைகளோட விஷயங்கள்லையும் பார்த்திங்கன்னா நிறைய செலவுகள் வந்து ஆகிற மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணணும். 6ஆம் அதிபதி குரு. ஸோ 6ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து 11ல் இருக்கும் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ பெரிய வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ரொட்டேஷன்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்களது 7ஆம் அதிபதியான சனி வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன டென்ஷன்ஸ் இருந்தாலும் பட் அது ஒரு விபரீத ராஜயோகமாக இருக்கிறனால நினச்ச விஷயங்கள்லாம் வந்து மனவளம் நடந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் வந்துன்னா கடகலகணத்தில் வந்து யாருக்கெல்லாம் சனி தசாபுத்தி அந்த நடக்குதோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய வாய்ப்பு, பெரிய வெற்றிகள் உங்களுக்கு வரும். ஸோ இது வராத கடன் வருவதற்கான வாய்ப்புகள், திடீர்னு ஒரு சின்னதாக லாட்டரி டிக்கெட் வாங்கிக்கோங்க, அந்த லாட்டரி டிக்கெட்டில் திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயம்தான். 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதியாகவும் வந்து சனி இருக்கும்போது அது விபரீத ராஜயோகம் இருக்கிறனால உங்களுக்கு பெரிய ஒர்க் அவுட் தான். ஏன்னா வந்து சனி வந்து குருடைய சாரத்திலேருந்து 11ல் இருக்கும்போது அந்த வெற்றிகளையும் லக்கையும் கொடுக்குது. ஸோ நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள், நல்ல லாபம், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அது 11ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கும்போது பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ 10ஆம் அதிபதி செவ்வாய் வந்து ஆட்சி பலத்தோடு இருந்தாலும் அவர் வந்து 5ஆம் அதிபதியாக இருக்கும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா வந்து கொஞ்சம் தொழிலில் வந்து அந்த 10ஆம் இடங்கள் வந்து 5க்கு 8 வரனால தேவையில்லாத ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் அலைச்சல் தொழிலில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ 11ஆம் தேதி 12ல் இருக்கும்போது நல்ல லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் குரு வந்து 11ல் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஏற்றங்களையும் தருவதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. இருந்தாலும் வந்து கொஞ்சம் அலைச்சல்களை தவிர்க்கணும். ஏன்னா நிறைய கிரகங்கள் வந்து 12லும் கொஞ்சம் அலைச்சல் இருக்க தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கடக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த
அந்தரம் நடக்கிறவங்க எப்படி இருக்கும்? சூரியன் 2ஆம் அதிபதியாக இருந்து 12 இருக்கும் குடும்பம் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் நிறைய மெனக்கெடுவது, கொஞ்சம் அலைச்சல்கள், கொஞ்சம் கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ என்ன அது நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்குன்ற மாதிரி ஒரு இருக்கும். 3ஆம் அதிபதி, ஸோ 3ஆம் அதிபதியை வந்து புதன் வந்து உங்களுக்கு 12 3 12 நிறைய அலைச்சல்கள் இருக்கும், நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். சில பேர் வந்து ஆன்மீகமாக சம்மந்தமான விஷயங்கள், கோயில்களுக்கு சில ஊருக்கு ஒரு வெளியூரில் இருக்க கோயிலெலாம் சுற்றி பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதியான குரு வந்து 11 இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றம், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் பெரிய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாச்சும் கடன் கேட்டிங்கன்னா கூட கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 7ஆம் அதிபதியான சனி 8 இருக்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு, அதாவது கடக லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து ஒரு விபரீத ராஜயோகமாக இருக்குங்க. ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க கடக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து பெரிய வெற்றிகள், பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக, வேலையில் கிடைக்காதவர்களுக்கு வாரத்தின் இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. கடக லக்னமாக இருந்த செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். செவ்வாய் வந்து 10 இருக்கும்போது நல்ல ஆட்சி பலத்தோடு இருந்தாலும் பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து அது 5ஆம் அதிபதியாகவும் வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள், கொஞ்சம் வந்து பிஸ்னஸில் வந்து அலைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க. ஸோ கடக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரம், ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9 இருக்கும்போது புதனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் நிறைய அலைச்சல்கள், வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து கூட பார்த்திங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் வந்து மெனக்கடுகள் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் வெற்றி கிடைக்குமா? கண்டிப்பாக நல்ல வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு, நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த நடக்கணும், பெரிய வாய்ப்புகள், பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. சனி தசாபுத்தி நடக்கிறவங்க பார்த்திங்கன்னா பெரிய வாய்ப்புகள், விபரீத ராஜயோகங்கள் வருவதற்கான வாய்ப்பு, திடீர்னு அதிர்ஷ்டங்கள், அது ஒரு பெரும்பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. கடக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ஆம் அதிபதியாக அந்த ஆட்சி பலத்தோடு இந்த 12 இருக்கும்போது நிறைய வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும், கொஞ்சம் மெனக்கெட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணி முடிக்கிறதுக்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கடக லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி, கேது வந்து 3 இருந்து அதுவும் சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ உங்களோட முயற்சிகளில் வந்து நல்லா வெற்றி கிடைப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. கடக லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி, சுக்கிரன் வந்து உங்களுக்கு 12 இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்கும். ஸோ பெரிய லாபத்திற்காக மெனக்கெட்டு ஒரு லாபம் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்க வந்து கொஞ்சம் அலைஞ்சி திரிஞ்சு ஒவ்வொரு விஷயத்தையும் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் இருக்கணும்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம். ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பாக போக முடியும். ஸோ இறைவனை பிரார்த்தனை பண்ண பார்ப்போம். சிம்மராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசியாதிபதி சூரியன் 11 இருக்கும், பெரிய வெற்றிகள், பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. 2ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதி புதனும் 11 இருக்கும்போது பெரிய லாபங்கள், பெரிய வெற்றிகள் உங்களுக்காக காத்திருக்கிறது வந்து மறுக்கவே முடியாது. 3 மற்றும் 10ஆம் அதிபதி சுக்கிரனும் 11 இருக்கும்போது பெரிய லாபங்கள், என்றைக்குமே 11 நிறைய இருக்கிறாங்க, பெரிய லாபங்கள் அள்ளி தருங்கிறதுல வந்து எந்த வித மாற்றமும் இல்லை. பெரிய வெற்றிகளும் உங்களது முயற்சிகளில் ஒரு பெரிய வெற்றிகளும் கிடைப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. 4ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 9 இருக்கும்போது நல்ல ஒரு ஆட்சி பலம், அது மட்டும் சொத்துக்கள், தந்தை தாயார் மூலயமாக நல்ல ஒரு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் அது ஒரு பாதகஸ்தானம் அப்படிங்கிற விஷயமாக வரும்போது ஒரு பர்சன்டேஜ், ஒரு 100 ரூபா வர வேண்டியதில் ஒரு 70 ரூபா வரும். ஸோ அந்த மாதிரியான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ரியல் எஸ்டேட் துறையிலும் வந்து பெரிய வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா வந்து அது செவ்வாய் வந்து பரணி உடைய சுக்கிரனுடைய சாரத்தை வந்து பெரிய லாபங்களை அள்ளி தருவதற்கான, அது வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து பெரிய லாபங்களை தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 5ஆம் அதிபதியான குரு, ஸோ 5ஆம் அதிபதியான குரு வந்து 10 இருக்கும்போது கொஞ்சம் மெனக்கெடுகள், தொழில் சார்ந்த விஷயம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளுக்கு, தொழில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஒரு பெரிய லாபங்களை காட்டி நிறைய பேர் நம்மளை வந்து கவுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைகளோட விஷயங்களையும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். கொஞ்சம் வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி 7 இருக்கும்போது கொஞ்சம் அந்த வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைச்சாலும் திருமண வாழ்வில் வந்து கொஞ்சம் ஏடாவடமாக கொஞ்சம் வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் மாமியார் வந்து உங்களுடைய லைஃப்பில் வந்து இன்டர்ஃபியர் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்க முடியாது. கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குங்க. அது ஒரு 9ஆம் அதிபதியான குரு, 9ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள். 8ஆம் அதிபதி வந்து 10 இருக்கும்போது தொழில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ், டென்ஷன் வருவதற்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் பார்த்து தான் நடக்கும். பட் என்னென்னா சில நேரங்களில் வந்து ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா இதில் என்னென்னா உங்களுக்கு குரு வந்து இப்போ சூரியனுடைய சாரத்தில் போய் அது 11 இருக்கும்போது நல்ல ஒரு லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. பட் இருந்தாலும் வந்து அந்த ரிஸ்க்குங்கிறத வந்து எல்லோருக்குமே வந்து அது பாசிட்டிவாக நடக்குமானா கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். ஸோ அதனால் ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க. பட்
திடீர் அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக உண்டுங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 11ஆம் அதிபதியான புதன் வந்து நல்ல ஒரு ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல லாபங்கள் அள்ளி தருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ ரொம்ப கமாண்டிங்காகவும் ரொம்ப வெற்றியும் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கவங்களும் வந்து பெரிய வளர்ச்சி பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிம்ம லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க வந்து பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் தொட்டதெல்லாம் வந்து தொடங்கி ஒரு பெரிய வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த எல்லாமே வெற்றி பெரிய ஒரு லாபங்கள் வருவது நல்ல ஒரு முயற்சியில் வெற்றி பெறுவது எல்லாமே நல்லாயிருக்கும். பெரிய வெற்றிகள் சிறப்பாக இருக்குங்க. சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த கொஞ்சம் வந்து ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்தாலும் தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 4 ஆட்சி பலத்தோடு சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது சிறப்பான வெற்றிகளை அள்ளி தருவதற்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு. வெளிநாட்டில் இருக்கும்போது ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. சிம்ம லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு 8 இருந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து 11 உள்ள அந்த ராகு வந்து புதனுடைய சாரத்தில் போய் 11 இருக்கும்போது இதுவரை நீங்கள் நினச்சிட்டதை விட ஒரு பெரிய லாபங்கள் திடீர் அதிர்ஷ்டம் மூலியமாக ஒரு பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அது ஒரு சிம்ம லக்னமாக இருந்து குரு தேசாபத்தி அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10 இருந்து அது வந்து சூரியனுடைய சாரத்தில் பெரிய லாபங்கள் அள்ளி தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து இப்போ வந்து விபரீத ராஜயோகங்கிற ஒரு விஷயத்தில் போகும்போது பெரிய லாபங்கள் ஏன்னா நட்சத்திரநாதன் 11 இருக்கும்போது ஒரு பெரிய லாபங்களை கண்டிப்பாக அள்ளி தந்துருங்க. ஸோ அதனால் வந்து எந்த வித ஒரு பயமும் வேண்டாம். நீங்கள் நினச்சதோடு ஒரு பெரிய வெற்றிகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிம்ம லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த நடக்கும் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7 இருக்கும்போது 6ஆம் அதிபதி 7 கணவன் மனைவிக்குள்ள சின்ன ஒரு கருத்து வேறுபாடுகள் மாமியாரோட இன்ட்ரப்ஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் ஸோ அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளங்களை கொண்டு வராது. சின்ன விஷயங்கள் அப்படி இப்படி இருக்க தான் செய்யும். ஸோ நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். 10 வந்து குரு இருக்கும்போது தொழில் நிறைய மாற்றங்கள் நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணுறதுக்கான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே நல்லாயிருக்கும். அது வந்து பெரிய லாபங்களை தருங்க. ஏன்னா வந்து என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி வந்து அந்த 11ஆம் அதிபதி சாரத்தில் போகிற சூரியனுடைய சாரத்தில் போகுது. சூரியன் 11 இருக்கும்போது பெரிய லாபங்கள் அள்ளி தருவது தொழில் ரீதியான விஷயம் பெரிய லாபங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதே ரொம்ப நல்ல விஷயம் தான். குழந்தைகளுடைய வெற்றிகள் குழந்தைகளோட நீங்கள் ஏதாச்சும் முயற்சி பண்ணி ஒரு பெரிய கல்வி நிறுவனம் சேர்ந்து அதில் வெற்றி பெறுவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சிம்ம லக்னமாக இருந்து சனி தசாபத்தி ஆனாலும் சிறப்பான விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல வெற்றிகள் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. 7 உள்ள சனி வந்து 10 உள்ள குருவுடைய சாரமும் அது ஃபேமிலி லைஃப் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து 11 பெரிய லாபங்கள் அள்ளி தருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து தேடி வரும். ஸோ அதை பற்றி கவலையில் பெரிய லாபங்கள் பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் மேக்ஸிமம் எவ்வளோ வந்து நம்ம ஏர்ன் பண்ண முடியும் ஏர்ன் பண்ணி சேவ் பண்ணுறது ரொம்ப நல்லது. சிம்ம லக்னமாக இருந்து கேது தசாபத்தி அந்த கேது வந்து 2 சந்திரனுடைய சாரத்தில் போகும் நல்ல வெற்றி நல்ல லாபம் நல்ல ஒரு பெரிய லெவலில் போகிறதுக்கான வாய்ப்பு. பட் பேசும்போது மட்டும் கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுவீங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டால் போதும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னமாக வந்து சுக்கிர தசாபத்தி அந்த சுக்கிரன் வந்து 11 பெரிய லாபங்கள் அள்ளி தருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருங்க. ஸோ பெரிய லாபங்கள் பெரிய ஒரு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தாங்க. ஸோ எப்போதும் சொல்கிறதான் ஒரு நல்ல ஒரு தெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஸோ மனதார வந்து இறைவனை வந்து ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு 15 நிமிடம் ஸோ உங்களுக்கு என்ன சாமி பிடிக்குதோ ஸோ அது மனதார பிரார்த்தனை பண்ணி கண்டிப்பாக நம்ம வாழ்வில் அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி புதன் 10 இருந்து அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாயோடைய சாரத்தில் போகும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ஏன்னா வந்து செவ்வாய் 8 இருந்து அது வந்து 10 தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய மெனக்கெடுகள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ் வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்த்து உங்களுக்கு 2ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதி சுக்கிரன் 10 இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இருந்தாலும் அதுவும் சுக்கிரனும் செவ்வாயோட சாரத்தில் போகும் தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் குடும்பத்தில் இருக்கும் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்குது. ரொம்ப நல்லது. 3 8ஆம் அதிபதியான செவ்வாய் 8 வந்து ஆட்சி பலத்தோடு சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது கணவன் மனைவியினுடைய தேவையில்லாத ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும். ஸோ தேவையில்லாத ஒரு மன வருத்தங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் வந்து பார்த்து நடந்துக்கணுங்க. 4ஆம் அதிபதியான குரு. ஸோ 4ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 9 இருக்கும்போது நல்ல வெற்றிகள் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு சந்தோஷங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். சில பேருக்கு வந்து லோனில் வந்து சொத்துக்கள் வாங்குவதற்கான அமைப்பு புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ தாயாரோட உடல்நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதி 6 இருக்கும்போது குழந்தைகளோட வெற்றி ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைகள் அயல்நாடு சென்று படிக்கிறதுக்கான யோகங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதி ஸோ 6ஆம் அதிபதி சனி வந்து ஆட்சி பலத்தோடு வந்து 9 இருக்கும்போது வெளிநாட்டில் வந்து போய் தங்கி படிக்கிறதுக்கான தங்கி வேலை செய்வது இல்லை வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு
ஏழாம் அதிபதி. ஸோ ஏழாம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு சூரியனோட சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து கொஞ்சம் நிறைய விஷயங்கள், அதாவது என்ன சொல்கிறது, கொஞ்சம் வெளியில் சுற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஸோ எட்டாம் அதிபதியான உங்களுக்கு வந்து செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஏன்னா வந்து ஏதாச்சும் ஒரு தேவையில்லாத மன உளைச்சல்கள் கணவன் மனைவிக்கு நடுவில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி என்னங்க, உங்களுக்கு வந்து தொழில் சார்ந்த விஷயங்கள் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து சிறப்பான ஒரு இடத்துல இருக்கும்போது வெளிநாட்டில் இருந்து பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் 10ல் வந்து புதன் வந்து ஆட்சி பலத்தோடு இருந்து அது வந்து உங்களுக்கு செவ்வாயோட சாரத்தில் கொஞ்சம் தொழிலும் கொஞ்சம் டென்ஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி எல்லாமே லாபங்கள் கண்டிப்பாக வருமானா. சந்திரனை பொறுத்தவரை வந்து அது வேகமாக போகிற கிரகம். ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளத்தை பண்ணாது. மற்றபடி என்னங்க, இப்போ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ தசாபதி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கன்னி லக்னமாக இருந்து சூரிய தசாபதி அந்த நடக்கிறவங்க சூரியன் 12ஆம் அதிபதியாக இருந்து அவர் 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய அலைச்சல்கள் இருந்தாலும் அது வந்து அடுத்த கட்டத்திற்கு ஒரு முயற்சியாக ஒரு பெரிய வெற்றிக்கான ஒரு அடித்தளமாக அமைகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னி லக்னமாக இருந்து சந்திர தசாபதி நடக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான வளர்ச்சி, நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான ஒரு பொருள் விற்று ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஒரு இடம் விற்று பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம். தாயை சார்ந்த விஷயங்கள் வந்து அம்மாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும். கொஞ்சம் அவங்களுக்காக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுவும் சுக்கிரனை சார்ந்தும் கணவன் மனைவிக்கு நிறைய டென்ஷன்ஸ், தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சல்கள் வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு காலகட்டங்கள் சொன்னால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். கன்னி லக்னமாக வந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா 7ல் இருந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல விஷயம், நல்ல மாற்றங்கள்லாம் இருந்தாலும் அது வந்து ராகு புதன் போதே சில நேரங்களில் வந்து ஒரு புத்தி கர்வத்தை கொடுத்து நம்ம டென்ஷன் படுத்தும். ரொம்ப நான் தான் முச்சாலின்னு நினச்சி நம்ம எதாவது கோட்டை விட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் கன்னி லக்னமாக வந்து குரு தசாபுத்தி அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருக்கிறது, அதுவும் சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய வெளிநாட்டுக்கு போய் போகிறது, வெளிநாட்டுக்கு போகணும்னு நினச்சிருக்கோம், வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறதுக்கான வெளி மாநிலங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருந்து அது வந்து குருடைய சாரத்தில் போகும்போது வெளிநாட்டில் வேலை, வெளியூரில் வேலை செல்வதற்கான வாய்ப்புகள் அதெல்லாமே வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேல் கல்வி, அதாவது பெரிய பெரிய படிப்பு படிக்கணும்னு சொல்லிட்டு வெளி மாநிலங்கள் வெளிநாடு சென்று படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கான லோன் கிடைக்குமானா லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி வந்து கன்னி லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து 10ல் இருந்து நல்ல ஆட்சி பலத்தோடு இருந்தாலும் அது வந்து சூரிய சாரத்தில் கொஞ்சம் அலைச்சல்கள் கொடுக்கும். வியாபார ரீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் கொடுக்கும். கொஞ்சம் வந்து அலைஞ்சாலும் பிற்காலத்தில் ஒரு பெரிய லாபங்களை தருவதற்கான ஆவிலும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் கன்னி லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த கேது வந்து ராசியிலே இருந்து சந்திரனுடைய சாதனம் பெரிய லாபங்களை நோக்கி நம்ம மனசு போகும். பட் இருந்தாலும் வந்து நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும். ஏன்னா வந்து கேது சந்திரனும் போதே இந்த மன போராட்டங்களையும் கொஞ்சம் வந்து தூங்க விடாமல் இதாகிடுமோ அதாகிடுமோ ஒரு பயத்தை உண்டு பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் பயம் இருந்ததுன்னா நீங்கள் துர்கை போய் வழிபாடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த பயங்கள் நீங்குவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னி லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்கும்போது நல்ல லாபங்களை எதிரும், அதுவும் அயல்நாட்டில் இருக்கவங்க அப்பாவுடைய சொத்துக்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்பா சார்ந்த விஷயங்களால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ மற்றபடி வந்து குடும்பம் சார்ந்த விஷயங்களும் ரொம்ப சிறப்புங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு பிரார்த்தனை மனதார வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணணும். பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நல்ல விஷயம் நடக்க வாழ்த்துக்கள். துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சுக்கிரன் வந்து 9ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களும் 8ஆம் தேதி 9 அப்பாக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி நிறைய பிரயாணங்களை நோக்கி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுவும் 7ல் உள்ள செவ்வாய் வந்து அது மூல திரிகோணத்தில் உள்ள செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் அமைவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து ஆட்சி பலத்தோடும் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதனால் சில பேர் வந்து வெளியூரில் பொண்ணு பார்க்குறது, வெளிநாட்டில் பொண்ணு பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கைகூடி வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதி, ஸோ 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு வந்து 8ல் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா 3 6 வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளி மாநிலங்கள் வெளியில் வந்து ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துங்க. ஸோ அதனால் ஒரு சின்ன டென்ஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். இளைய சகோதர சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுவும் வந்து சூரிய சாரத்தில் இருக்கும்போது பெரிய லாபங்களை நோக்கி போய் அதில் போய் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு, ஒரு பேராசைனால் நம்ம ஒரு விஷயம் பண்ண போய் அதில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும்.
அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதி 5ல். ஸோ 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது தாயார் சார்ந்த விஷயம் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு நிலபுலங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து குருவுடைய சாரத்தில் போகும்போது பார்த்து நடத்துக்கணும். எதுவாக இருந்தாலும் பேராசைப்படாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் குழந்தைகள் வந்து கொஞ்சம் எதிர்த்து பேசுறது வந்து மனப்போராட்டத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னடா அது நம்ம பிள்ளை எப்படிலாம் நடந்துக்குது அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை. கடன் பிரச்சனைகள், கடன் சம்மந்தமான விஷயங்கள், ஒரு மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். 7ல் வந்து செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள், வெளியூர் வெளிநாடு மாநிலங்கள் சென்று பொண்ணு பார்த்து அது திகைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தந்தை சார்ந்த விஷயங்கள்லையும் ரொம்ப சிறப்பான வளர்ச்சி, நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே நல்லது தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதி வந்து 9ல் இருக்கும்போது அப்பாவுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். ஸோ மற்றபடி வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாதுங்க. மற்றபடி எல்லாமே வெற்றி தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதி சந்திரன் சிறப்பான ஒரு வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் தருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ஆம் அதிபதி சூரியன் உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது நிறைய விஷயங்களுக்காக நீங்கள் வந்து போராடுவீங்க. ஸோ 11ஆம் இதில் வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் போராடுறது, அப்பா வந்து நமக்கு வந்து எதுவும் பண்ண மாட்டேங்கிற ஒரு இயக்கங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் கொஞ்ச நாள் எல்லாமே சரியாயிடுங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். இப்போ வந்து இதுவரை பார்த்த பொது பலங்கள், இப்போ வந்து தசாபுத்தி பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ துலா லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது 11ஆம் தேதி 9 இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாகவும் நல்ல ஒரு வெற்றிகள் தருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. இருந்தாலும் ஒரு சின்ன மன உளைச்சல்களையும் சின்ன போராட்டங்களையும் கொடுக்கும். அது வந்து தவிர்க்க முடியாது. துலா லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சந்திரன் தசாபுத்தி அந்த நடக்கணும். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு வெற்றியை கொடுக்கும். அது மட்டும் இல்லை உங்களுக்கு முயற்சியில் பெரிய வெற்றிகள், நிலபலன்கள், நல்ல வெற்றிகள், ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க பெரிய லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் அது சுக்கரனுடைய சார்லும் சின்ன ஒரு டென்ஷனை கொடுத்தாலும் கண்டிப்பாக சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்களுக்காக நீங்கள் வந்து மெனக்கட்டால் முடியறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு தசாபுத்தி வந்துருங்க. ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது நிறைய வெளியூர் பிரயாணங்கள் மூலமாக வெளிநாடு போய் வேலை செய்யணுன்றவங்களாம் வந்து வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு லோன் வாங்கிட்டு நான் வந்து ஃபாரினில் போய் படிக்கணுன்றவங்களாம் வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது வந்து ரொம்ப சிறப்புங்க. ஸோ அது வந்து ராகு தசாபுத்தி அந்த நல்லாயிருக்கும். சில பேருக்கு வந்து நிறைய அலைச்சல்கள் இருக்கும். வெளிநாடு பிரயாணங்கள் மேற்கொண்டு அதனால் ஒரு லாபம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாமே நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து நல்ல சுக்கிரனுடைய சாதனமும் நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், அதுவும் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நிறைய வருமானங்கள் வரும். பட் இருந்தாலும் வந்து தேவையில்லாத ஒரு மனக்குழப்பங்கள் வரும். ஏன்னா வந்து அது வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது சின்னதாக ஒரு டென்ஷனை கொடுத்துட்டு தான் போவோம். பட் இருந்தாலும் அதெல்லாம் கவலைப்படாமல் பணம் கண்டிப்பாக வருங்க. ஸோ 8ஆம் அதிபதி 9 அப்பாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கும். தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துக்கணுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து குரு தசாபுத்தி அந்த மாதிரி நடக்கும்போது 8ல் உள்ள குரு வந்து பார்த்திங்கன்னா அது சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் தேவையில்லாத ஒரு டென்ஷனை கொடுக்கும். அப்பாவுக்கு வந்து ஒரு எமோஷனை கொடுத்து உங்களுக்கும் ஒரு எமோஷன் ஆகுதுக்கான கொஞ்சம் அதை மட்டும் தவிர்த்துக்கங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். துலா லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 5ல் இருக்காருங்க. ஸோ 5ல் உள்ள சனி வந்து 8ஆம் அதிபதியுடைய சாரத்தில் போகும்போது ஒரு எமோஷன்ஸை கொடுத்துரும். குழந்தைங்களுக்கு உங்களுக்கு ஒரு எமோஷன்ஸை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள் சில நேரங்கள் வந்து விரக்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. பசங்கள்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் பார்த்து பேசுறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதே மாதிரி துலா லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது நல்ல ஒரு வெற்றிகள், நல்ல லாபங்கள் வருமானம், நிறைய பிரயாணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதனால் லாபம் கிடைக்கும்னா பெரிய லாபம் கிடைக்கும். வெளி மாநிலங்களுக்கு சென்று படிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ அதை வந்து ட்ரை பண்ணுங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே போல் துலா லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த கேது வந்து 12ல் சந்திரனுடைய சாத்திரம் வந்து நிறைய பிரயாணங்கள், சின்ன விஷயத்துக்கு வந்து ரொம்ப எமோட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள். அதுக்கு வந்து மெடிடேஷன், ஒரு துர்காவை நோக்கி ஒரு பூஜை பண்ணுறது, ஒரு விளக்கேற்றி வைக்கிறதுனால வந்து கண்டிப்பாக அந்த டென்ஷன் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. துலா லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது கொஞ்சம் ஒரு சின்ன டென்ஷன், அப்பா சார்ந்த விஷயங்களாலும் வெளிநாட்டில் இருக்கும்போது சின்னதாக வந்து மன உளைச்சல் வச்சு என்னடா அது இங்கே வந்து இருக்குமே அப்படிங்கிற ஒரு மன உளைச்சலையும் கொடுக்குங்க. மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு தான். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாகணும். ஒரு பிரார்த்தனை ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்தோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னும் போது உங்களது ராசி அதிபதி 6 வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அது வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போகிறது. சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்னா
செவ்வாய் வந்து சுக்கிரன் போது அவர் வந்து 8ல் இருக்கார். ஸோ அதனால் வந்து நடைமுறையில் வந்து கொஞ்சம் சிக்கல்கள் வருவதற்கான ரொம்ப கவனமான வேலை சம்மந்தமான விஷயங்கள், கடன் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 2ஆம் அதிபதியான குரு வந்து 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் அவரும் வந்து சூரியனும் வந்து 8ல் இருக்கும்போது அந்த ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கும். கணவன் மனைவியினுடைய வந்து சின்ன சின்ன வாக்குவாதங்கள், குழந்தைகளால் வந்து ஒரு சின்ன சண்டைகள், குடும்பம் சம்மந்தமான சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரணும். கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா நட்சத்திராதிபதி வந்து 8ல் போகும்போது அந்த மாதிரி விஷயங்களும் பொருளாதார ரீதியில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதி 4ல், ஸோ 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது அது வந்து நல்ல விஷயம், நல்ல ஏற்றங்கள் தருவதற்கான வாய்ப்பு. ஒரு ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கவங்க, வண்டி வாகனம் வாங்கி விற்கிறவங்க, ஒரு விற்பனையாகாத வீடு, விற்பனையாகாத இடம் வந்து விற்பனையாகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 4ல் வந்து உங்களுக்கு வந்து சனி இருக்கிறது வந்து தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து அது பார்த்திங்கன்னா சனி வந்து 4ல் இருந்து அது குருடைய சாரத்தில் 8ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயம் 7ல் இருந்தாலும் அது கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களில் வந்து ஒரு டென்ஷனை உருவாகும். ஏன்னா சனிங்கிறது வந்து ஒரு என்ன சொல்கிறது, நமக்கு ஒரு சின்னதாக ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்கும். ஸோ தாயோட உடல்நலம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் கவனமாக. சில நேரங்களில் அம்மா வந்து உடல்நலம்லாம் நல்லாயிருக்கும், சமையல் கண்ணாமன்னு திட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஒரு எக்ஸசைஸோ நல்ல ஒரு வாக்கிங்கோ கண்டிப்பாக போகணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா சோம்பேறித்தனம் அதிகமாக வந்துடும். ஸோ அதனால் இப்போ நம்ம சுகமாக இருக்கணும்னா அந்த ஒரு விஷயங்கள் வரணுங்கிறது தான் முக்கியமான விஷயம். 5ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள், குலதெய்வ வழிபாடு எல்லாமே ஏற்றத்தை தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் குரு வந்து உங்களுக்கு வந்து சூரிய சார்ந்தமும் சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ்கள் வந்துடும். குழந்தைகிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 6ஆம் அதிபதி செவ்வாய் ஆட்சி பலத்தோடு சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வந்தாலும் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் கண்டிப்பாக உருவாக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 7ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 8ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள நிறைய கருத்து பேதங்கள், ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது ஒரு தேவையில்லாத மனத்தாங்கல்கள், ஒரு தேவையில்லாத ஒரு என்ன சொல்கிறது சச்சரவுகள்லாம் வரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக மாறிவிடுங்க. ஸோ எல்லாமே வந்து குடும்பம்னா அப்படி தான் இருக்கும். கிரகங்களும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஓடிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி, ஸோ 8ஆம் அதிபதி புதனும் ஆட்சி பலத்தோட செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மேஜராக வேலை சம்மந்தமான விஷயங்கள், வட்டி கடன் வாங்குறது, இந்த மாதிரி வாங்கிட்டு மாட்டிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் கொஞ்சம் பார்த்து இருந்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதி சந்திரன் சிறப்பான விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். அது வந்து தந்தை சார்ந்த விஷயங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்களும் வந்து சிறப்பான வளர்ச்சி கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ 10ஆம் அதிபதியான சூரியன் 8ல் இருக்கும்போது தொழில் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. அது வந்து தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத பேராசைப்பட்டு எல்லாத்தையும் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். 11ஆம் அதிபதியான புதனும் வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணுங்க. ஏன்னா வந்து எல்லாமே 8ல் இருக்கும்போது ஒரு நம்ம வந்து என்ன வேலை செய்கிறோமோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா முயற்சிகள், புதிய முயற்சியிலே புதிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை இப்போ பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இது வந்து தேவையில்லாத மன உளைச்சலை ஏற்படுத்தும். அதனால் கவனமாக அன்றைக்கி என்ன வேலை இருக்கோ அதை மட்டும் பார்த்துட்டு கம்முன்னு இருங்க. ஆனால் ஆசை விடாது. ஸோ தேவையில்லாத ஆசைகள் வந்து நம்மளை வந்து வாட்டும். ஸோ அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து 12ஆம் அதிபதி சுக்கிரன் 8ல் இருக்கும்போது தேவையில்லாத அலைச்சல்கள் வரும். ஸோ கணவன் மனைவியினோட வந்து சின்ன சின்ன சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஸோ இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள். ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து தசாபதியோட விருச்சிக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சூரிய தசாபதி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். ஏன்னா சூரியன் வந்து 8ல் இருக்கும்போது தொழில் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேவையில்லாத ஒரு பேராசைப்பட்டு எல்லாம் மாட்டிக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியங்க. விருச்சிக லக்னமாக இருந்து சந்திர தசாபதி சிறப்பான விஷயங்கள், நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வரும். ஸோ நல்ல ஒரு முயற்சிகள் வெற்றி கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது அது வந்து வேலை சம்பந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்களை கொடுத்தாலும் தேவையில்லாத சின்ன சின்ன மன உளைச்சலை கொடுத்துரும். காரணம் என்னென்னா 8ஆம் அதிபதி சுக்கிரனுடைய சாரத்தில் போது அந்த ஒரு டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்துரும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தசாபதி ராகு வந்து 5ஆம் அதிபதியாக இருந்து புதனுடைய சாரத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து 8ல் வந்து அந்த புதன் இருக்கும்போது அந்த ஒரு எமோஷன்ஸையும் டென்ஷன்ஸையும் கொடுத்துரும். குழந்தைகள் வந்து எடுத்துரிஞ்சு பேசுகிறது, எமோஷனாக கத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேங்களா? ஸோ அது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். விருச்சிக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரிய சாரத்தில் போகும்போது குழந்தைகள் சார்ந்த விஷயம், குடும்பத்தில் சம்மந்தமான விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடந்தாலும் தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன மன உளைச்சல்கள் வரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு உங்களுக்கு முயற்சியை தொடருங்க. ஏன்னா வந்து ஒரு நாள் போச்சுன்னா நம்ம வந்து திருப்பி கிடைக்காதுன்றதுனால அந்த முயற்சியில் உடனே பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
4ல் இருக்கின்ற ஒரு காலகட்டங்களில் வந்து சனி வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ தாயார் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. அம்மா சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அவங்க எதாவது பேசணும் கண்டுக்காமல் போயிடுறது ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. நண்பர்கள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏதாச்சும் தேவையில்லாத ஒரு எமோஷன்ஸை உருவாக்கிடுவாங்க. ஸோ கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ அதை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே சிறப்பு. அதுவும் வந்து பாசஸ் கிட்டலாம் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக இருந்து கேது தசாபதி கேது வந்து 11 இருக்கும் பெருத்த லாபங்களை அள்ளி தருவதற்கான ரொம்ப சிறப்பாக பெரிய வெற்றிகள் உங்களுக்காக காத்திருக்கு. அதில் எந்தவித மாற்றமில்லை. விருச்சிக லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 8ல் இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து கடன் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். பிரார்த்தனை ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு ராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி குரு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது சூரியனுடைய சாரத்தில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல ஒரு வேலை செய்பவர்கள் நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல பணம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது வெளிநாட்டில் வேலை. ஸோ வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது அப்பா சம்மந்தமான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் சின்ன கருத்து வேறுபாடும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் தேதி 3ல் இருக்கும் சின்ன கலகங்கள் வரும். ஸோ வீட்டில் யாரோடும் மொபைலை வந்து ட்ராக் பண்ணுறது ஃபோனை ட்ராக் பண்ணுறது இந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. வேலை விஷயங்களில் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு செஷனில் இன்னொரு செஷன் மாற்றுறது வேறு இடத்துக்கு மாற்றம் ஏற்படுத்துவதானாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். 4ஆம் அதிபதியான குரு. ஸோ 4ஆம் அதிபதியான குரு வந்து 6ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா குரு தசாபுத்தி வந்து பார்த்திங்கன்னா வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ரொம்ப சிறப்பு தான். ஓகேங்களா. அது வந்து வீடு சம்மந்தமான விஷயங்கள் வந்து ஏதாவது லோன் அப்ளை பண்ணிங்கன்னா லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, வண்டி வாகனங்கள் வந்து லோனில் வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 5ஆம் அதிபதி செவ்வாய் ஆட்சி பலத்தோடு சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சியில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் வந்து அடுத்த கட்டத்திற்கு போவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றம்லாம் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களும் அற்புதமாக இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு பெருத்த லாபங்கள் நல்ல ஒரு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 8ஆம் அதிபதியான சந்திரன் நல்ல சிறப்பான விஷயங்கள் சின்ன ஒரு உபரி செலவுகள் இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து நடக்கும். சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு செவ்வாய் புதனில் வந்து தூக்கம் கொஞ்சம் வராமல் ஐயோ என்ன பண்ணுறது ஏது பண்ண ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்து மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு 9ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா 7ல் இருக்கும்போது புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் கையெழுத்தாகிறதுக்கான வாய்ப்பு நல்ல ஒரு பாப்புலாரிட்டி பேர் புகழ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 11ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. சின்ன விஷயங்கள் தடைகள் ஏற்படும். உங்களது முயற்சிகளை கண்டிப்பாக தொடருங்கள். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தனுசு லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி சூரியன் வந்து நல்ல வெற்றிகளை தருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் 9-7 போது கணவன் மனைவி நல்ல ஒரு பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நல்ல ஒரு உல்லாச பயணங்கள் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் தனுசு லக்னமாக இருந்த சந்திர தசாபுத்தி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில நேரங்களில் வந்து நமக்கு தேவையில்லாத விஷயத்தை மண்டையில் போட்டு குழப்பிப்போம். அதுதான் வழியே மற்றபடி அதுவே தூக்கம் கிடும். ஸோ அதனால் வந்து போட்டு ரொம்ப வளர்த்திக்காதீங்கிறது தான் முக்கியமான விஷயம். தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி குழந்தைகள் சார்ந்த விஷயம் ரொம்ப சிறப்பான முன்னேற்றங்கள் தருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு லெவலில் வந்து பெரிய லெவலில் அவங்க முன்னேறுவதற்காக சில நேரங்களில் வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கும். தனுசு லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ராகு வந்து புதனுடைய சாரத்தில் போகும் பெரிய வெற்றிகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு அடுத்த லெவல் முன்னேறுவதற்கான ரொம்ப சிறப்பாக இருங்க. தனுசு லக்னமாக வந்து குரு தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றிகள் கிடைப்பதற்கான வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் சில பேருக்கு வந்து வீடு வண்டி வாகனங்கள்லாம் வந்து லோனில் வாங்கிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுமே தவிர மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி சனி வந்து பார்த்திங்கன்னா 3-6 போது வேலையில் நிறைய மாற்றங்கள் நிறைய வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ட்ராவல் ஆகி போய் வேலை பார்க்குறது இந்த மாதிரி சின்ன அலைச்சல் ஏற்படும். ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க. சில பேருக்கு வந்து வேலையில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. தனுசு லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருந்து நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஏற்றங்களை தருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 10ஆம் தேதி 7ல் இருக்கும் நல்ல பாப்புலாரிட்டி நல்ல ஒரு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. தனுசு லக்னமாக வந்து கேது தசாபுத்தி கேது வந்து 10ல் இருந்து சந்திரோடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் சார்ந்த விஷயங்களில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் தாங்க.
அதுக்கப்புறம் தனுசு லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி சுக்கிரன் வந்து 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றுக்கு நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் வரணும். பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி வந்து 2ல் இருக்கணும். பார்த்து பேசணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. வாயால் ஏதாவது இடவிடம் வாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வேலையில் நிறைய சிரமங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, வேலையில் வந்து ஒரு சின்ன சின்ன டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள். மற்றபடி 3ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக சம்மந்தமான விஷயங்கள், இறை வழிபாடுக்காக போகிறது, இந்த மாதிரி விஷயங்களும் நிறைய இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. 4 மற்றும் 11ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்சி படத்தோட நாளில் வந்துருக்கும்போது நல்ல லாபங்கள், வண்டி வாகனம் நல்ல லாபங்கள், சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ஒரு சிறப்பான விஷயங்கள் தான். 5ஆம் அதிபதி சுக்கிரன் 6ல் இருக்கும்போது வேலையில் வந்து சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து ஒரு பெருத்த லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 7ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய லாபங்களும் நல்ல ஏற்றங்களையும் தருவதற்கான தொழில் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்பும், கணவன் மனைவி உறவு வந்து ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 8ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 6ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. பாஸஸ் கிட்ட வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு காலகட்டங்களில் கடன் சம்பந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது வேலை சம்பந்தமான விஷயம், நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வது, ஒரு டிரான்ஸ்ஃபர், இந்த மாதிரி விஷயங்கள், ஒரு ஊர்லேருந்து இன்னொரு மாற்றம் ஏற்படுவதற்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுக்கும். வேலைக்கு அதாவது உங்களுடைய தொழில் சம்பந்தமான விஷயம் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல ரொட்டேஷன் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 11ஆம் அதிபதி செவ்வாய் நல்ல லாப உச்சமாக, அதுவும் ஆட்சி பலத்தோடு மூல திரிகோணத்தில் ஆட்சி பலத்தோடு இருக்கிற செவ்வாய் வந்து சிறப்பான பலன்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. சில பேருக்கு வந்து வண்டி வாகனங்கள் வந்து லோனில் வாங்குறது, ஒரு சொத்துக்கள் லோனில் வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ எல்லாமே ஒரு பொது பலன்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தசாபதி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சூரிய தசாபதி அந்த நடந்த வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து அது வந்து செவ்வாயோட சாரத்தில் போகும்போது நல்ல ஒரு வெற்றியும் நல்ல ஒரு அடுத்த கட்ட முயற்சிகளில் வந்து வெற்றியை கொடுப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்கும். பட் டென்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்குங்க. மகர லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த நடக்கும். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரீதியில் போகும்போது நல்ல விஷயம், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. கடைசியில் வாரத்தின் இறுதி பகுதியில், அதாவது வெள்ளி சனியில் மட்டும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த சிறப்பான பலன்கள், பெரிய வெற்றிகள், பெரிய லாபங்கள், வீடு சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றலாம் அற்புதமாக இருக்குங்க. மகர லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு 3ல் இருந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலை நிறைய மாற்றங்கள், வேலையை வந்து இது வேறு வேலை மாறிடலாமா, இல்லை வேலையிலே வந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறது, இல்லை ஒரு நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. மகர லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருந்து, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் வந்து சூரிய சாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா குரு தசாபுத்தி நடக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த சூரியனுடைய சாரத்தில் போகும்போது ரொம்ப ஒரு டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்துரும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 16ஆம் தேதிக்கு மேலே சந்திரனில் போகும்போது ஓரளவுக்கு கிளியர் ஆகிடும். பட் அதுவரை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. மகர லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க, சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது பார்த்து பேசணும். சில பேருக்கு வந்து நல்ல ஒரு ஆன்மீக சுற்றுலா, வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பாக இருக்குது. குழந்தைகளுடைய கல்வி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே நல்ல விஷயந்தான். பட் இருந்தாலும் வந்து அது வந்து ஒரு 16ஆம் தேதிக்கு மேலே நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா வந்து இது சூரியன் ஒரு கனெக்டிவிட்டி வந்தாலே ஒரு சின்ன டென்ஷன்ஸை கொடுத்துரும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடக்கணும். மகர லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த நடக்கணும். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் வந்து நல்ல ஆட்சி பலத்தோடும் வேலை சம்மந்தமான விஷயம், நல்ல ஒரு சிறப்பான பலங்கள், நல்ல ஒரு வெற்றியை தருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. வேலையில் அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மகர லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த நடக்கிறது நல்ல ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ நிறைய வந்து ஆன்மீக பிரயாணங்கள், ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள், ஆன்மீக சம்மந்தமான விஷயங்கள், ஜோதிடம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து வேறு லெவலில் வந்து அவங்க படித்து முன்னேறுவதற்கான ரொம்ப சிறப்பாக பிரயாணங்கள் மேற்கொள்ளணும். மற்றபடி வந்து அப்பா சம்மந்தமான உறவுகளில் மட்டும் சின்னதாக ஒரு மனஸ்தாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு. கொஞ்சம் அப்பா வந்து இடவடமாக பேசுறது, கடுக்கடுக்குன்றது, வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறத வந்து தவிர்க்க முடியாது. மகர லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்ல 5, 10ஆம் அதிபதியாக இருந்து 6ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான வாய்ப்பு, குழந்தைகளுக்கு வந்து தனி குடும்பம் அமைவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது.
மற்றபடி வேலையில் மட்டும் வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசி அதிபதி சனி வந்து ராசியிலே இருக்கிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 இருக்காருங்க. ஸோ 4 வந்து குருவுடைய சாரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது சொத்துக்கள், ஏதாச்சும் விஷயங்கள் இருந்ததுன்னா அதனால் நல்ல லாபங்கள் வர்றது, சொத்துக்கள், புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகங்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா வந்து சனி குருவுடைய சாரத்தில் போகும்போது அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருவார். அதுவும் ஒரு 2-11ஆம் அதிபதி 11 சம்மந்தப்படும் போது சொத்துக்களாக நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு, தாயார் சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அனுகூலமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் அது ராசியில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு சுணக்கத்தை கொடுக்கும், ஒரு மாதிரி சோம்பேறித்தனத்தை கொடுக்கும். ஸோ அந்த நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், ஒரு சோம்பேறித்தனம் நமக்கு வரும். அந்த சோம்பேறித்தனத்தை மட்டும் தூக்கி எறிஞ்சிட்டிங்கன்னா எல்லாமே சிறப்பு தான். 2-11ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது நல்ல ஒரு லாபங்களை கொடுத்துருவார். ஸோ குடும்பத்திற்கும் வந்து தேவையான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் இப்போ வந்து சூரியனுடைய சாரத்தில் போது நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு விஷயங்கள், அது அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 14ஆம் தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அது சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஒரு வேலையில் நல்ல முன்னேற்றங்கள், பெரிய வேலையில் வந்து பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, அது வந்து வருமான உயர்வு கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதி செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கிறது. ஸோ 3 மற்றும் 10ஆம் அதிபதி செவ்வாய் ஆட்சி பலத்தோடு சுக்கிரனுடைய சாரத்தில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. பட் கொஞ்சம் பேராசைப்படாமல் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா வந்து சுக்கிரன் வந்து 4-9ஆம் அதிபதியாக இருந்தாலும் அது 5ல் இருக்கும்போது அந்த தொழில் சார்ந்த விஷயங்களும் சின்ன எமோஷன்ஸை கொடுத்துரும். அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்தாங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். 4-9ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 5ல் இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள், நிலபுலங்களால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் உங்களது 6ஆம் அதிபதி, ஸோ 6ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 6ஆம் அதிபதியான சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்களையும் கொடுத்துரும். ஸோ இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா வேலை சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலாமே ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய ஏதாச்சும் வந்து நமக்கு ஏதாச்சும் உடம்பு வலி இந்த மாதிரிலாம் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கி ஒரு மருத்துவம் கிடைக்கிறதுக்கான இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருங்க. 5-8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5லேயே வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் எமோஷன்ஸாக இருக்கிற மாதிரி விஷயங்களுக்கும் மற்றபடி எந்த வித விஷயமும் இல்லை, கொஞ்சம் பார்த்து நடந்தணும், அவ்வளோதான். ஓகேங்களா. 7ஆம் அதிபதியான சூரியன் 5ல் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி, கணவன் மனைவி உறவுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் சம்மந்தமான விஷயம், வெற்றி வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அது வந்து ஒன்றும் பிரச்சனை. அதுவும் சூரிய தசாபுத்தியானாலும் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதியாக இருந்து அது செவ்வாய் கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். சில நேரம் தேவையில்லாத கோபங்கள் வருவதற்கான கொஞ்சம் மட்டும் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி, ஸோ உங்களுக்கு 4-9ஆம் சுக்கிரன் வந்து 5ல் இருக்கும்போது நல்ல சிறப்பான விஷயங்கள். ஒரு திரிகோணாதிபதி வந்து திரிகோணத்திலே இருக்கிறது வந்து நல்ல வளர்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால் நல்ல லாபங்கள், தாய் தந்தையாரனா நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. வெளிநாட்டில் இருக்கும்போது பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே சிறப்பு தான். 10ஆம் அதிபதி, ஸோ இப்போ உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது தொழில் நிறைய மாற்றங்கள் பண்ணுவீங்க. தொழில் வந்து அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணி ஒரு பெரிய வளர்ச்சி வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது சம்மந்தமாக கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது நல்ல லாபங்களை அள்ளி தருவதற்கான புது சொத்துக்கள், வண்டி வாகனங்கள் வருவதற்கான சிறப்பாக இருக்குது. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கும்ப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி, சூரியன் வந்து 7ஆம் அதிபதியாக 5ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி. ஸோ குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். பெரிய இடத்துல வந்து குழந்தைங்க பிளேஸ்மெண்ட் ஆகிறது, மனைவியும் வந்து ரொம்ப சந்தோஷமாக குதூகலமாக இருப்பதற்கான ரொம்ப சிறப்பாக. ஏன்னா 7-11 போது அவங்களுடைய அபிலாஷைகள்லாம் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு, பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் பெரிய லாபகரமாக இருப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கும்பலக்னமாக வந்து சந்திர தசாபத்தி நம்ம சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கும்பலக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு, 3-9 நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும், ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. கும்பலக்னமாக இருந்து ராகு தசாபத்தி ராகு 2ல் இருந்து அதுவும் வந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது நிறைய வளர்ச்சிகள். கொஞ்சம் இதுதான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசும், ஏதாவது பேசி ஏதாவது இடவடம் மாற்றுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் காலகட்டங்கள். அதுவும் குழந்தைகள்கிட்ட பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். கொஞ்சம் குழந்தைங்க எமோஷன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்து கும்ப லக்னமாக இருந்து குரு தசாபதி வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2-11ஆம் அதிபதி வந்து 4ல் இருக்கும்போது சிறப்பான விஷயங்கள், வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்கள், நிலப்புலங்கள் வாங்குவதற்கான யோகம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கும்ப லக்னமாக இருந்து சனி தசாபதி, சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
2 11ஆம் அதிபதியுடைய சாரத்தில் போகும்போது சொத்துக்கள் ஏதாச்சும் வர வேண்டியதுனா வருவதற்கான வாய்ப்புகள், நிலபுலன்கள்லாம் உங்களுக்கு ஏதாச்சும் பாகங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள் சிறப்பாக இருக்குங்க. சொத்துக்கள், வண்டி வாகனம் வந்து யோகங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. கும்பலகனமாக இருந்து புதன் தசாபுத்தி இருந்தாலும் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இருந்தாலும் கொஞ்சம் குழந்தைகள் விஷயங்களை மட்டும் கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். கும்பலகனமாக இருந்து கேது தசாபுத்தி இருந்தாலும் கேது வந்து பார்த்திங்கன்னா 8ல் இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு மன உளைச்சல்கள், ஃப்ரெண்ட்ஸ் சம்மந்தமான விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. மற்றபடி வந்து கும்பலகனமாக வந்து சுக்கிர தசாபுத்தி இருந்தாலும் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 9ஆம் தேதி அது 5ல் இருக்கும்போது சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஸோ நல்ல சிறப்பான பலன்கள், நல்ல வெற்றியிலும் சந்தோஷங்களும் குதூகலங்களும் கொடுப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். பிரார்த்தனை ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா 3ல் இருக்குது. 10ஆம் அதிபதி 3ல் இருக்கும். தொழில் நிறைய மாற்றங்கள் நிறைய சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து சூரிய சாரத்தில் இருக்கும்போது தொழில் சார்ந்த விஷயங்கள், புதிய ஒப்பந்தங்களாக புதிய கடன்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப கேட்டுருந்தால் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 2ஆம் அதிபதி, ஸோ 2ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து ஆட்சி படத்தோடு இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கணும் பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, தந்தை சார்ந்த சொத்துக்களால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆனால் என்ன வேணால் செவ்வாய் வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. 3ல் குரு, ஸோ 3ல் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியனுடைய சாரத்தில் வந்து வேலையில் நல்ல மாற்றங்கள், வேலையில் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பான மாற்றங்களாக ஏற்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி 3 8ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 4ல் இருக்கும்போது தாயாருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ அது மட்டும் வந்து பார்த்து நடத்துக்கணும். 4ல் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கிறது, அதுவும் வந்து சூரிய சாரத்தில் இருக்கும்போது தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் இது மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். சில பேர் வந்து வீடு வாசல் வண்டி வாகனங்கள் ஏதாச்சும் வந்து லோனில் போட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. 5ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து சிறப்பான பலன்களை கொடுக்குதுங்க. ஸோ நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வது, அது மட்டும் இல்லாமல் சில பேர் புனித யாத்திரைகள் நடத்துறது போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ 6ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு 4ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும். வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள், வேலையில் வந்து உங்களுக்கு அடுத்த கட்டம் முன்னேறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 7ஆம் அதிபதியான புதன், ஸோ 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்சி பலத்தோடு 4ல் இருக்கும்போது கணவன் மனைவி உறவு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல ரீதியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் வந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவ்வாயோட சாரத்தில் போகும்போது வீடு நிலப்புலங்களால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் சில பேருக்கு இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான். 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து இப்போ 4ல் இருக்கும்போது யாருக்கெல்லாம் வந்து அந்த சுக்கிர தசாபுத்தி அந்த அவங்க மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து அந்த 3 8 போதே அது வந்து கொஞ்சம் நம்மளை எமோஷன்ஸ் படுத்தும். ஸோ அதனால் வந்து செவ்வாயோட சாரத்திலும் பார்த்து பேசுகிறது, ஏதாச்சும் குடும்ப கமிட்மெண்ட்டில் வந்து ஒரு டென்ஷன் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்குங்க. 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் 2ல் இருக்கும்போது வெளிநாடு சார்ந்தவர்களுக்கும் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் இந்த மாதிரி இருக்கணும், போகணும் வரணுன்றவங்களும் ரொம்ப சிறப்பான ஒரு வளர்ச்சி கிடைப்பது. குடும்பத்திற்கு வந்து நல்ல ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்பு, தந்தை சார்ந்த உறவுகள், தந்தை சார்ந்த சொத்துக்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 10ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது தொழில் நிறைய மாற்றங்கள் பண்ணுவீங்க. ஸோ அதில் நிறைய சேஞ்சஸ் பண்ணுறது, தொழில் சார்ந்த விஷயங்கள், புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போட்டு அதனால் கடன் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். 11ஆம் அதிபதியான சனி வந்து 12ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் இருந்தாலும் மூத்த சகோதர சார்ந்த விஷயங்களுக்கு அவருக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய மாற்றங்கள் இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். அதை மட்டும் தவிர்க்க முடியாது. நிறைய பிரயாணங்கள் நிறைய அலைச்சல் இருக்கும். பட் ஆனால் அடுத்த கட்டத்துக்கு போனால் நம்ம வந்து அந்த விஷயங்கள் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ நல்ல விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு பொது பலன்களாக வருதுங்க. ஸோ பொது பலன்களை தவிர மற்றபடி வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மீன லக்னமாக வந்து சூரிய தசாபுத்தி அந்த நடக்கும். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதியாக இருந்து 4ல் இருக்கும் வீடு சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. வண்டி வாகனங்கள்லாம் லோன் போட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மீன லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அது குழந்தையோட வளர்ச்சிகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கணும் பெருத்த வருமானங்கள், தந்தை சார்ந்த சொத்துக்களாக நல்ல லாபங்கள் வர்றது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல வெற்றிகள் நல்ல சந்தோஷங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் அது வந்து சுக்கிரனுடைய சார்ந்தவும் சின்ன மன உளைச்சலை கொடுத்துரும். அதுதான் வந்து சின்னதாக ஒரு மைனஸு. அதுக்கப்புறம் வந்து மீன லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி, ராகு வந்து ராசியிலே இருந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது
நிறைய சந்தோஷங்கள் குதூகலம்லாம் இருந்தால் சின்னதாக ஒரு மன போராட்டங்கள் இருக்கும். பட் ஆனாலும் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். போதும் பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் சில பேர் கிடைப்பதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. பட் சில பேருக்கு வந்து லோன்ஸ் மூலியமாக புதிய வாய்ப்புகள் வரும். ஏதாவது வண்டி வாகனங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் ஒத்து போகிறதுக்கான நிறைய இருக்குது. மீன லக்னமாக வந்து குரு தசாபுத்தியானோ குரு வந்து பார்த்திங்கன்னா 3ல் இருந்து அதுவும் சூரியனுடைய சாதத்தில் இருக்கும்போது புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. சில பேர் வந்து பழைய வீட்டை விற்று புது வீடு வாங்கலாம், அதனால் வீடு விற்கலாமாங்கிற எண்ணங்களும் வந்து போகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. சில பேர் வந்து வீடு பேரில் வந்து லோன் வாங்குறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மீன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தியானோ சனி வந்து 12 3 இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்கும். ஓகேங்களா. சனி தசாபுத்தியானோ கொஞ்சம் நிறைய ட்ராவல் நிறைய அலைச்சல் இருக்கும். பட் என்ன வருமானம் நல்ல வருமானங்களும். பட் இந்த ஒரு எமோஷன்ஸும் சில பேர் தூக்கம் வராமல் கொஞ்சம் தவிப்பீங்க. ஸோ இது இப்படி ஆகிடுமோ அப்படியான குழம்ப வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ நல்லது நல்ல ஒரு பிரார்த்தனை. குலதெய்வத்தை வேண்டுறது நல்லது. எனக்கு குலதெய்வம் தெரியாது அப்படின்றவங்க வந்து ஹரிஹரசுதன் ஐயப்பன். ஸோ ஐயப்பனை வந்து வழிபாடு பண்ணிங்கன்னா அது குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு அவர் தான் குலதெய்வம். ஸோ நீங்கள் வந்து அதுக்கு கும்பிட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மீன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தியானோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள்னா 4ல் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. நல்ல லோனில் வந்து வண்டி வாகனங்கள் அமைவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மீன லக்னமாக இருந்து கேது தசாபுத்தியானோ கேது வந்து 7லிருந்து சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு சிறப்பான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். பட் இருந்தாலும் கணவன் மனைவியினோட சின்ன ஒரு வாக்குவாதங்கள் குழந்தைகள் விஷயத்தில் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். பட் லாபங்கள் இருக்கும், நல்ல லாபங்கள். சில பேர் ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்களும் சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குங்க. மீன லக்னமாக சுக்கிர தசாபுத்தியானோ சொத்துக்கள் வீடுகள் சம்மந்தமான விஷயம் சின்னதாக ஒரு மன உளைச்சல் வரும். ஏன்னா வந்து அவர் 3 8வது வீதம் 4 இருக்கும்போது தாயாருக்கும் உங்களுக்குமே வந்து ஒரு கருத்து முதல் வருவதற்கான வாய்ப்பாக இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஸோ மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பு தான். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஆத்மகாரகன். ஸோ ஆத்மகாரகன்னா யாருன்னா ஒருத்தருக்கு வந்து இஷ்ட தெய்வம், எனக்கு வந்து இஷ்ட தெய்வமாக இந்த தெய்வத்தை வழிபட்டால் எனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறத பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்டம் இருக்குது. 12 கட்டம் இருக்குன்னு வச்சுப்போமே. இந்த 12 கட்டத்தில் வந்து 30 டிகிரி ஒரு கட்டமும். ஸோ இது வந்து ஒரு கணக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது எந்த கிரகம் அதிகமான டிகிரி, இப்போ 30 பாகை இருக்குன்னா எது அதிகமான டிகிரி இருக்கோ அதுதான் வந்து உங்களுக்கு ஆத்மகாரகனாக வரும். ஸோ அந்த தெய்வத்தை வழிபட்டிங்கன்னா நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து ரொம்ப சூப்பராக போகலாம். அது மட்டும் இல்லாமல் அது கிளாரிட்டி கொடுக்கும். ஸோ லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான கிளாரிட்டி வந்து ரொம்ப சூப்பராக கொடுக்கும். ஸோ அது வந்து எந்த மாதிரி விஷயங்கள், இப்போ உதாரணமாக ஒரு சூரியன் அதிக டிகிரியில் இருக்குன்னு வச்சுக்கோமே, அது வந்து 30 டிகிரிக்குள்ளே தான் இருக்கும். 30 டிகிரி ஒரு கட்டம்னா அதில் வந்து சூரியன் இருக்குன்னு வைங்களேன். அதில் வந்து நீங்கள் உங்கள் எல்லா கிரகத்தையும் பார்க்கும்போது எந்த கிரகம் அதிகமாக இருக்கோ அதை வந்து நம்ம ஆத்மகாரனாக எடுத்துப்போம். ஸோ அது வந்து உங்களுக்கு அதாவது உபாசனை தெய்வம். ஸோ உபாசனை தெய்வமாக அது வழிபடுவோம். அந்த உபாசனை தெய்வங்கிற போது சூரியனாக வருதுன்னு வைங்களேன், ஈஸ்வர வழிபாடு. ஸோ மனதார இறைவனை வந்து வழிபாடு பண்ணுறது வந்து அந்த ஈஸ்வர வழிபாடு வந்து சூரியனுக்கு வருங்க. ஸோ சந்திரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்வரன் கோயிலில் இருக்க அம்மன். ஸோ அது சொர்ணாம்பிகை பாலாம்பிகைன்னு இருப்பாங்க. ஸோ அவங்களை வழிபாடு பண்ணும்போது அது வந்து அது உபாசனை தெய்வமாக இருந்து உங்களோட பேசுங்க. அதுக்கப்புறம் செவ்வாய்னா எல்லாருக்குமே தெரியும் முருகன். ஸோ முருகனை வந்து உபாசனை தெய்வமாக எடுத்து ஓம் முருகா ஓம் முருகன் பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு. ஸோ என்றைக்குமே வந்து ராகுன்னும் போதே காளி. ஸோ காளி நல்ல ஒரு உக்கிரமான ஒரு காளி தெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது அந்த ராகுங்கிறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு வக்கரகாளியை வணங்குறீங்கன்னு விஷயம் ஓம் வக்கரகாளின்னு சொல்லும்போது அது வந்து உங்களை வந்து ஒரு பெரிய லெவலில் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்கும். ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. அதே மாதிரி குரு வந்து உங்களுக்கு ஹையஸ்ட் டிகிரியாக இருக்குன்னா பெரியவர், அதாவது நம்ம என்ன சொல்லுவோம் சாய்பாபா, காஞ்சி பெரியவர், இந்த மாதிரி பெரியவர்களை வழிபாடு பண்ணுறதை வந்து உபாசனை தெய்வமாக எடுத்தோம். ஓம் சங்கராச்சாரிய நம்ம ஓம் சங்கராச்சாரிய மனதார வழிபாடலாம். ஓம் சாய்பான்னு வணங்கலாம். ஸோ அந்த மாதிரி வணங்கும்போது அது வந்து உங்களுக்கு நல்ல கிளாரிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது சிறப்பான படம். அதே மாதிரி சனியும் போதே என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஒரு சனி வந்து ஹையஸ்ட் டிகிரியாக இருக்குன்னா உங்களுக்கு குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க. அந்த குலதெய்வம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக கொண்டு போவோம். எனக்கு குலதெய்வமே தெரியாதுங்க அப்படின்னு ஹரிஹரசுதன் ஐயப்பனை நீங்கள் வணங்குனீங்கன்னா உங்களுக்கு குலதெய்வத்தோட ஹெட் குவார்ட்டரே அவர் தான். ஸோ அதை வணங்கும்போது அதை வந்து உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி லைஃப்பில் வந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்து அதே கூட்டு போங்க. இது வந்து டெய்லி பண்ணணும். டெய்லி வந்து ஒரு 108 மாலை விற்கிது இல்லைங்களா, அதை மரத்தில் இருக்கும், இல்லை ஸ்படிகமாக இருக்கலாம், எதை வேணா இருக்கலாம், ஜஸ்ட் கவுண்டிங் தான். ஸோ இப்போ ஐயப்பனா ஓம் ஐயப்பா அப்படியே உள்ளுக்குள்ளே வந்து சொல்லும்போது மனதார சொல்லுங்கள். ஸோ அப்படி சொல்லும்போது நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகும்போது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உபாசனை தெய்வம் வந்து புதனாக இருந்தால் பெருமாள் வழிபாடு ரொம்ப சிறப்பான பலன்களை தரும். கேதுவாக இருந்தால் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விநாயகர், ஆஞ்சநேயர் யாராச்சும் ஒருத்தர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் வந்து ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக தருங்க. ஸோ இதை வந்து வழிபட்டு வாங்க.
கண்டிப்பாக நம்ம வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக. அதே வந்து சுக்கிரனாக இருந்தால் மகாலட்சுமி. ஸோ மகாலட்சுமி வந்து மனதார வழிபடுங்க. அது வந்து ஓம் மகாலட்சுமி வழிபடும்போது கண்டிப்பாக வந்து நல்ல கிளாரிட்டியை கொடுக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றம்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. நீங்கள் அந்த பிரார்த்தனை பண்ணுங்கள். லைஃப்பில் வந்து நம்மளை தேடி நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி. நன்றி, வணக்கம்.